ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நம்மளோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு பேங்கிள் மேக்கிங் வீடியோ. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி பேங்கிள் செய்கிறதுக்கு 2 சமமான வந்து உட்டன் ஸ்கேலோ இல்லை வந்து சமமாக இருக்க ஒரு வந்து 2 கட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்களா, நான் எடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா மண் எடுங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த மண் வந்து 1 kg கிட்ட இருக்கும். நம்மளுக்கு வந்து இவ்வளோ மண் தேவைப்படாது பேங்கிள் செய்ய. பட் வந்து எதுக்காக நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, நம்மளோட திக்னஸ் கரெக்டாக வரணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்லாப்பில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுறேன் இல்லையா, ஈவனாக இருக்கணும், எல்லா பக்கம் ஈவனாக இருக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு பேங்கிள் தான் செய்ய முடியும். 2வது தடவை மறுபடியும் வந்து இதே மாதிரி பிசைஞ்சிட்டு தான் செய்ய முடியும். நான் வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரிங் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். நீங்கள் வேணால் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது வந்து கேக் கட்டர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேக் கட்டரை வச்சு நம்ம பேங்கிள்ஸ் ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த சைஸ் எவ்வளோனா கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பேக் ஆகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கும். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சுருங்கும். அதனால வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு காட்டுறேன். இது வந்து ரொம்ப வந்து உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வேணால் இதை விட மெல்லிசான ஃப்ரேம் கூட இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த ரிங் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 3rd ரிங் எடுத்திருக்கேன். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்க லேயர் வந்து எடுத்துருங்க. அப்புறம் உள்ளே இருக்கிறத எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, உள்ளே இருக்கிறத வந்து அப்படியே வந்து ஒரு கை வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கனாலே போதும். உள்ளே இருக்கிறது வந்து தனியாக உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்களா, நான் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணால் அப்படியே போயிடும். ஒரு சின்ன ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி பேங்கிள் செஞ்சுட்டு இதை உடனே நீங்கள் வந்து எடுக்காதீங்க. நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பட் வந்து நீங்கள் உடனே எடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து காற்றுல வச்சுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஷேப் மாறக்கூடாது இல்லையா, அதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் வெளியே எடுக்கிறேன். நீங்கள் வேணால் இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டினா அப்படியே வேணாலும் எடுக்கலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக அதே மாதிரி வரும். நான் பண்ணுற மாதிரி ஈவனாக எல்லா பக்கம் வந்து லைட்டாக வந்து அழுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் மாறாமல் அப்படியே கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை ஷேப் மாறி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் அந்த ரிங்கியவே உள்ளே வச்சு ஒரு தடவை ஷேப் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு குட்டி சைஸ் வந்து ஒரு மோல்டு இருக்குது. ஏதோ ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன சைஸில் எந்த மோல்டு இருந்தாலும் ஓகே. நான் ஒரு குட்டி மோல்டில் ஒரு சின்ன டிசைன் இருக்கும். இது ஒரு இயரிங் டிசைன் மாதிரி. நம்ம இந்த இயரிங்ஸ் வந்து எப்படி இயரிங்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன டிசைன்ஸு அதை வச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மோல்டு மேக்கிங் வீடியோஸும் நான் வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து அது கூட சேர்ந்து ஒட்டியும் பண்ணலாம். பட் வந்து நான் சரி வாங்க, நான் அந்த மெத்தடையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுக்கோங்க. பட் இது டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால நான் வந்து செகண்ட் மெத்தடும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இது லைட்டாக வந்து கீறி விட்டு, ஏன்னா அந்த டிசைன் எல்லாம் அழியாமல் பார்த்து இது பண்ணும். இந்த ரிங்லேயே வச்சுட்டு இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. லைட்டாக வந்து எப்போ நம்ம வந்து குத்தி விட்டுட்டு தண்ணி வச்சு ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டுற மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பார்த்து ஒட்டிக்கலாம். நான் வந்து செகண்ட் மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் மெத்தடுக்கு வந்து இதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து பீஸாக எடுத்து மோல்டு எடுத்து வச்சுருங்க. மோல்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம அதை பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் உங்களுக்கு. வந்து ஏன்னா இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய பிளெயின் பேங்கிள்ஸ் பண்ணி வச்சுட்டா இல்லை நீங்கள் எப்படி வேணால் வந்து டிசைன்ஸ் மாற்றி மாற்றி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு வளையல் வேணுமோ அந்த வளையல் மட்டும் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து சைட்லலாம் வந்து கீறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் எந்த மெத்தட் பிடிச்சிருந்தாலும் இதையும் ட்ரை பண்ணலாம். இல்லை வேறு மாதிரி மெத்தட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் இது வந்து ப்ரிஃபர் பண்ணலைன்னா, இப்போ நான் விட்டுறேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து இது நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். சாஃப்டாக ஹேண்டில் நீங்கள் பண்ணலைங்கன்னா என்ன ஆகுனா, அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அழிஞ்ச மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி நம்மளுக்கே பார்க்க ஃபினிஷிங் நல்லாத மாதிரி இருக்கும். அதனால வந்து செகண்ட் மெத்தடே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது பண்ணேன். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் செஞ்சு ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து 2 நாள் இல்லை 3 நாள் ஆகும். பேங்கிள்ஸ் வந்து எப்போவுமே 2 டேஸில் காஞ்சிரும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப ரெய்னி சீசனாக இருந்தால் மட்டும் 3 டேஸ் வைங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ நாள் கூட தேவைப்படாது. உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட தான் போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் யோசிக்கலாம், ஃபெவிகால் ஸ்ட்ராங்காக இருக்குமானா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். எதாக
இருந்தாலும் ஓகே. வந்து உங்களுக்கு வந்து எந்த கம் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை இன்னொரு டவுட் வரலாம், தண்ணி பட்டா வந்து ஃபெவிகால் வந்து ஊறிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து அவ்வளோ டவுட் ஆக தேவையில்லை. ஏன்னா நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ணிடுவோம். அக்ரலிக் பெயிண்டில் எப்போ ஒரு பிளாஸ்டிக் கோட் இருக்கனால நீங்கள் இதில் வந்து தண்ணி படிச்சினாலும் வந்து ஃபெவிகால் வரைக்கும் தண்ணி போகவே போகாது. அப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வார்னிஷும் அடிப்போம். அதனால வந்து நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சி எந்த பயமும் பட வேண்டாம். தைரியமாக ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக கொஞ்சம் நிறையாவே ஃபெவிகால் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது ஈவனாக ஒட்டும். இப்போ பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் நேரம் காய விடணும். எப்படியும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். 15 மினிட்ஸ் ஆகும்போது இது வந்து கீழே வச்சு காய வைக்காதீங்க. அப்போ ஏன்னா நம்ம சைடில் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸ் வந்து மேலே கீழே மாற, அந்த அலைன்மெண்ட் மாற வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். பெயிண்டிங் வந்து என்ன பண்ணலான்னா, லைட்டாக வந்து இருந்துட்டு கோல்டு கலர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம்னு நான் யோசித்தேன். ஸோ வேறு கலர் வந்து வேணாம், மிக்ஸ்டு கலர்ஸ் வேண்டாம், பிளெயின் கோல்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வெறும் பிளெயின் கோல்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் எந்த கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி வேணால் பண்ணிக்கலாம். கோல்டு டஸ்ட் பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக ரெட் கலர் வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ரெட் கோல்டு கிடைக்கும். பிங்க் கொடுத்திங்கன்னா ரோஸ் கோல்டு கிடைக்கும். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி வந்து ஒரு இடம் விடாமல் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்மூத்தாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் 2 கோட்டிங் பண்ணுற மாதிரி தான் வரும். பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணும் இல்லையா, அதுக்காக. இந்த பேங்கிள்ஸ் வந்து எப்படி போடலான்னா, நீங்கள் சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ். இதே வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அது கூடயும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். நம்ம இந்த பேங்கிள்ஸ் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் டெரகோட்டா ஜுவல்லரியில் பேங்கிள்ஸ் வந்து இந்த ஜுவல்லரி கூட சேர்ந்து பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கடைசியில் வந்து ஓவர் வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன் வந்து உங்களுக்கு என்ன கலர் ஸ்டோன் வேணுமோ அதை வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ப்ரஷில் வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரஷோட பேக் சைடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து ஃபெவிகால் வந்து தொட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோன் மேலே வைங்க. இப்போ ஸ்டோன் மேலே வச்சிங்கன்னா உங்கள் ஃபெவிகால் வந்து கரெக்டாக அது இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து அது கையில் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி மூடியில் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து தொட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் ஸ்டோன் வேணுமோ அதை லைட்டாக இப்படி தொட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம இப்படி வந்து ஒட்டிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டோன் உங்களுக்கு வேணால் ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேறு கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் வந்து ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு ஜுவல்லரிஸ் வந்து சாரீஸ் இருக்குன்னா அந்த சாரீக்கு மேட்சாக ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. இல்லை ஸ்டோன் ஒட்டாமல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஸ்டோன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணாலும் வந்து பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் ஜுவல்லரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஜுவல்லரியோட நான் இதை வந்து பேர் பண்ணியிருக்கேன்.